யெமனின் களத்திலே 4 திசைகளில் வீரியமடைந்திருக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களும் யெமன் ஹவுதிகளுடைய தொடர்ச்சியான விருந்துபசாரங்களும் இரவு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வீரியமான மோதல்களும் தெரித்து ஓடும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் சவுதி அரேபிய அதிகாரிகளும் நாங்கள் எண்ணெய் விற்பனையை செய்யாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் யாரும் எண்ணெய் விற்பனையை செய்ய முடியாது என்கின்ற சமன்பாட்டுக்கு அமைவாக எண்ணெய் கப்பல்களை பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் முடங்கிய அடிமை அரபுகளுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கும் ஓமானுடனான கலந்துரையாடலுக்கும் இடையில் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்ட ஈரானிய இராணுவ தளபதிகள். என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கித் தவிக்கும் அமெரிக்க கூட்டுப்படை தளபதியும் டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான நிலைமைகளும் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈரானிய இராணுவத்தினரும் கடந்த 48 மணித்தியாலத்திற்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்புகளும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் ஏன் இன்னும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை? நேற்றிரவு அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்திருந்தது. ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஈரானிய தனிநபர்களுக்கு எதிராகவுமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்திலே மறைமுகமாக இயங்கக்கூடிய ஈரானின் ஒரு சில நிறுவனங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தினை ஈரானிய இராணுவத்திற்கு வழங்குவதாகவும் இதனால் குறித்த நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் வழங்கியிருக்க கோரிக்கைகளுக்கு அமைவாகவே அமெரிக்க கருவூலத்துறையானது இந்த பொருளாதார தடைகளையும் விதித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய வர்த்தகர்கள் மறைமுகமாக ஈரானின் IRGC இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கொண்டு ஈரானுடனான பல வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றோம். ஈரானினுடைய கழுத்தை நெரிக்கும் விதத்தில் எங்களுடைய பொருளாதார தடைகள் அமைந்துள்ளன. எங்களுடைய இந்த பொருளாதார தடைகளினால் ஈரானுக்குள்ளே பணவீக்கம் 180% தாண்டிவிட்டது. மேலும் ஈரானுக்குள்ளே உணவு பணவீக்கமும் 180% தாண்டிவிட்டது. இதனால் ஈரானுக்குள்ளே பொருளாதார நெருக்கடியானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானிய அரசாங்கத்தினால் ஈரானிய இராணுவத்திற்கும் துருப்புக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சம்பளத்தை கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய மக்களிடத்திலே பொருளாதார நெருக்கடிகள் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த விரக்தியினால் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் மீண்டும் திரண்டெழுவார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இந்த உச்சழுத்தங்களின் விளைவாக ஈரான் அவசரமாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பிவிடும். இன்னும் 60 நாட்களுக்கு அல்லது 30 நாட்களுக்கு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தத்தின் போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மீண்டும் திறக்கப்படும். இதன் மூலமாக அமெரிக்காவின் களத்திலே எரிபொருள் மற்றும் எண்ணெயினுடைய விலையை எங்களுக்கு குறைத்துவிட முடியும். அமெரிக்க மக்களுடைய பொருளாதார சுமைகளையும் எங்களுக்கு விரைவாக குறைத்துவிட முடியும் என அமெரிக்காவின் கருவூலத்துறை செயலாளர் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். உண்மையில் கடந்த 47 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு விட்டன. இதற்கு பிறகு அமெரிக்கா எவ்வளவு பொருளாதார தடைகளை விதித்தாலும் ஈரானிய களத்தில் அவை எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கும் போதும் அதற்கான மாற்றீட்டு வழிகளை ஈரானியர்கள் கண்டுபிடித்து விடுகின்றார்கள். மேலும் இந்த மாற்றீட்டு வழிமுறைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் அமெரிக்கா ஒவ்வொரு வாரமும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கின்றது. இருப்பினும் அந்த தடைகளையும் தாண்டி ஈரானியர்கள் புதிய வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை கடுமையாக்கக்கூடிய மசோதா செனட் சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த மாதம் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இறப்பதற்கு முன்பு ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் இதுவரை காலமும் விதிக்காத மிகவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் ஒரு முன்மொழிவு மசோதா ஒன்றை உருவாக்கியிருந்தார். தற்போது உயிரிழந்த அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் உருவாக்கியிருக்கக்கூடிய மசோதாவையே செனட் சபையில் முன்
முன்வைத்துள்ளார்கள். மேலும் நேற்றிரவு நடைபெற்ற வாக்கெடுப்பிலே குறித்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த மசோதாவானது ரஷ்ய எண்ணெய்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராக 100% பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடியதாகும். ரஷ்யாவுக்கு இவ்வளவு காலமாக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைத்து வழங்கக்கூடிய பொருளாதார தடையாகவே இந்த மசோதாவில் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவும் குறித்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஓமானிய வளைகுடா எல்லை பிரதேசத்திலே அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலும் நிலை கொண்டுள்ளன. இந்த இரண்டு மிகப்பெரிய போர்க்கப்பல்களுக்கு கீழால் 24க்கும் அதிகமான அளிப்பு போர்க்கப்பல்களும் நிலை கொண்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் பதற்ற நிலைமை ஒன்று ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அமெரிக்க கடற்படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் தற்போது ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் எழுப்பி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்பு அமெரிக்க போர்க்கப்பலான ஃபோர்ட் போர்க்கப்பலில் எவ்வாறான பதற்றங்கள் ஏற்பட்டிருந்ததோ அதே பதற்றங்களே தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே சேவை செய்யக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய துருப்புக்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்துள்ளார்கள். போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெத்திற்கு நேரடியான கடிதங்களையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். கப்பலிலே இருக்கக்கூடிய எங்களுடைய மகன்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த முடியவில்லை என்றும் அவர்கள் திரும்பக்கூடிய திகதி குறிப்பிடப்படாமல் இந்த போர்க்கப்பலிலேயே அவர்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் போர்க்கப்பலில் சரியான விதத்தில் உணவுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் உணவு பற்றாக்குறையினாலும் அசுத்தமான குடிநீரின் விளைவாகவும் எங்களுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு வருவதாகவும் போர்க்கப்பலிலே அவர்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குறித்த அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக மாயாதீன் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலிலே இன்திஃபாதா நடைபெற்று வருகின்றது. முடிவில்லாத போரின் காரணமாக குறித்த போர்க்கப்பலிலே இருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் விரக்தி அடைந்துள்ளார்கள். இன்னும் எத்தனை மாதங்களுக்கு நாங்கள் இவ்வாறு போதுமான நீர் இல்லாமல் அசுத்தமான நீரை அறிந்து கொண்டு போதுமான உணவு இல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கோஷமிடுகின்றார்கள். இதனால் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலினுடைய நிலைமைகள் மோசமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என அல்மாயாதீன் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளரும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து கடந்த வாரம் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களை ஒன்றிணைத்து உச்சி மாநாடு ஒன்றை ரகசியமாக நடத்தியிருந்தது. கடந்த வாரம் வெளியிட்ட காணொளிகளில் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஈரானை சரணடைய வைக்க வேண்டுமாக இருந்தால், ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர வைக்க வேண்டுமாக இருந்தால், அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டுமாக இருந்தால், ஈரானுக்கு எதிரான எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான வித்தியாசமான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவே இந்த ரகசிய மாநாடு நடைபெற்றிருந்தது. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர்களுக்கு அமெரிக்க இராணுவம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. இதற்கமைவாகவே ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறும், ஈரானை சரணடைய வைப்பதற்கான வித்தியாசமான வழிமுறைகளை சமர்ப்பிக்குமாறும் அமெரிக்க இராணுவத்தின் கூட்டுப்படை தளபதி கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இதற்கமைவாக அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் மேற்கத்திய இராணுவ ஆய்வாளர்களும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் ஒன்று கூடல்களையும் நடத்தியதற்கு பின்பு ஒரு கூட்டறிக்கை ஒன்றை அமெரிக்க கூட்டுப்படை தளபதியிடம் சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அறிக்கையிலே ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல் திட்டங்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளன. ஈரானை சரணடைய வைப்பதற்காக எவ்வாறான வித்தியாசமான புதுவிதமான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டங்களும், எவ்வாறு காய் நகர்த்தல்களை வழங்க வேண்டும் என்கின்ற திட்டங்களும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இருப்பினும் இறுதியில் குறித்த அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானை சரணடைய வைப்பதற்கான வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இருப்பினும் இந்த தாக்குதல் திட்டங்களும் புதிய தாக்குதல் வடிவமைப்புகளும் ஈரானிய களத்தில் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாவிட்டால் அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என குறித்த இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு புதிய வடிவிலான திட்டங்களை களமிறக்கினாலும் ஈரானிய களத்தில் எந்தவிதமான தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாவிட்டால் அவசரமாக ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் குறித்த போரிலிருந்து
அமெரிக்கா முழுமையாக வெளியேறுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடிக்காவிட்டால் அமெரிக்க இராணுவமும் அமெரிக்க பொருளாதாரமும் ஈரானினுடைய புதைக்குழிக்குள்ளே சிக்கிக் கொண்டுவிடும். இதனால் தான் ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து வெளியேறுவதற்கான திட்டங்களையும் வகுக்க வேண்டும் என்றும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் அமெரிக்காவினுடைய இராணுவ கூட்டுப்படை தளபதிக்கு குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த அறிக்கையை அமெரிக்க கூட்டுப்படை தளபதி ஜெனரல் கெயின் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க கூட்டுப்படை தளபதி ஜெனரல் கெயின் தன்னுடைய இறுதி முடிவையும் டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஓமானோடு நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் சுங்க கட்டணத்தினை ஈரான் ஒருபொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை என பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சுங்க கட்டணங்களை 3% குறைக்குமாறு ஓமானியர்கள் தற்போது கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானியர்கள் சுங்க கட்டணத்தினை 7% விட குறைக்கப் போவதில்லை என்றும் தெளிவாக கூறியுள்ளார்கள். அதாவது $150 மில்லியன் பெறுமதியான எண்ணெயை ஒரு எண்ணெய் கப்பல் சுமந்து செல்கின்றதாக இருந்தால் அந்த எண்ணெய் கப்பலுக்கு 5% சுங்க கட்டணம் மறைவிடப்படுமாக இருந்தால் குறித்த எண்ணெய் கப்பல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு $7.5 மில்லியன் ஈரானுக்கு செலுத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு சரக்கு கப்பலிலும் எண்ணெய் கப்பலிலும் இருக்கக்கூடிய சரக்குகளுடைய பெறுமதியின் 5% தொடக்கம் 7%யே ஈரான் கோருகின்றது. இந்த சுங்க கட்டணத்தினை அறைவிடுவதன் மூலமாக ஈரான் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட $50 பில்லியன் தொடக்கம் $75 பில்லியன் அளவில் இலாபத்தினை ஈட்டிக் கொள்ளும் என்றும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். மேலும் இந்த சுங்க கட்டணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை பயன்படுத்தி ஈரானை மீள கட்டமைப்பதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளுக்கான இழப்பீடாகவே இந்த கட்டணங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் ஈரானியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஓமானுடனான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருந்தாலும் ஈரானிய உச்ச தலைவர் இதற்கான அனுமதியை இன்னும் வழங்கவில்லை. ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலும் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான விவாதங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. மேலும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலே குறித்த விவாதங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கத்தின் சில பிரதிநிதிகளை ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையிலிருந்து நீக்குவதற்கான வேலை திட்டங்களும் ஈரானிய உச்ச தலைவர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவரையும் மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஈரானிய உச்ச தலைவர் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ஈரானிய IRGC இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் மொஹப்பி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் திறப்பது என்பது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பிரத்யேக வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகும். மேலும் இது ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தங்கியிருப்பதில்லை. ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறப்பதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. இதனை மத்தியஸ்தர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் என்பது ஒரு பொருளாதார நீர்வழிப்பாதை மாத்திரமல்ல, மாறாக அது புவிசார் அரசியல் மூலோபாய அதிகாரமாகவே காணப்படுகின்றது. மேலும் இந்த அதிகாரம் ஈரானிய மக்களுக்கும் ஈரானிய இராணுவத்திற்குமே இருக்கின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா எங்களுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்தே அமெரிக்கா முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். பிராந்திய பேச்சுவார்த்தைகளில் அதனுடைய தலையீட்டை முழுமையாக நீக்கிக் கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தானாக திறக்கப்படும். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்று காலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த வாரத்திற்குள் மாத்திரம் ஈரான் அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான 5க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் எண்ணெய் ஏற்றுமதியோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் ஏற்றுமதி பூஜ்ஜியமாகிவிட்டது. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் தற்போது பூஜ்ஜியமாகிவிட்டது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் பூஜ்ஜியமாகிவிட்டது. கத்தாரினுடைய எண்ணெய் ஏற்றுமதியும் LPG எரிவாயு ஏற்றுமதியும் பூஜ்ஜியமாகிவிட்டன. குட்டி அடிமைகளான பஹ்ரைன் மற்றும் குவைத்தினுடைய எண்ணெய் வர்த்தகம் முழுமையாக முடங்கிவிட்டன. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தொடருவதனால் ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியை தொடர முடியவில்லை. இதனால் அடிமை
அந்நிய அரபுகளுடைய எண்ணெய் ஏற்றுமதியையும் ஈரான் முழுமையாக முடக்கிவிட்டது. நாங்கள் எண்ணெய் ஏற்றுமதி வியாபாரத்தை மேற்கொள்ளாவிட்டால் யாருக்கும் இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் ஏற்றுமதி வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாது என்கின்ற சமன்பாட்டுக்கு அமைவாகவே ஈரான் இந்த தரமான காய் நகர்த்தல்களையும் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருவதாக ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு குர்திஸ்தான் பிரிவினைவாத குழுவான கோமலா கட்சியினுடைய தலைவரின் வீட்டை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள்ளே மிக முக்கியமான தலைமைகளையும் தளபதிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் தட்டி தூக்கியுள்ளார்கள். குர்திஸ்தான் பிரிவினைவாத கட்சிகளுடைய மறைமுகமான தளங்களை இலக்கு வைத்தும் வீடுகளை இலக்கு வைத்தும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த வீடுகளுக்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் அவருடைய தளபதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். மேலும் கடந்த 2 நாட்களாக ஈராக்கிய பிரதமர் PMF படைக்குழுக்களுடைய தளபதிகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் இந்த ஒத்திவைப்பு நெடுநாட்களுக்கு நீடிக்கப் போவதில்லை என்றும் ஈராக்கிய களத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஈராக்கினுடைய புதிய பிரதமர் கொண்டால் சவுதி அரேபியாவுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பதிலடி தாக்குதல்களையும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதே நேரம் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈராக்கிய போராளிகள் ஒருவேளை இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு விட முடியும் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அடுத்து யமனின் களத்தில் உச்ச தரைவழி மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. கடந்த 2 நாட்களாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபிய இராணுவ அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படையினுடைய அதிகாரிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களினால் சவுதி அரேபிய இராணுவத்தினுடைய பல முக்கியமான தளபதிகளும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கமைவாக நேற்றிரவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அடுத்த கட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை கொண்டிருந்தார்கள். மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை அதிகாரிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹுதைதாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய நகரமான மோச்சா நகரத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த மோச்சா பிரதேசத்திலே ஹாதி படைப்பிரிவினர் இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவுடைய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய NSF கூட்டுப்படையினுடைய கட்டுப்பாட்டில் குறித்த பிரதேசம் இருக்கின்றது. எனவே இந்த மோச்சா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல அதிகாரிகளும் சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமனினுடைய தென்மேற்கு பிரதேசத்திலே வீரியமான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதாவது குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹேஸ் மலையுச்சி பிரதேசத்தின் ஊடாகவும் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்பாரா பிரதேசத்தின் ஊடாகவும் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தாய்ஸின் தெற்கு பிரதேசத்தின் ஊடாகவும் தரைவழி மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த பிரதேசங்களை கைப்பற்றும் நோக்கத்தோடு உச்ச தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். நேற்றிரவிலிருந்து குறித்த பகுதிகளில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இந்த மோதல்களினால் இரு தரப்பினருக்கும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளிலே டசன் கணக்கான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பலர் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று காலையிலிருந்தும் குறித்த பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. மேலும் இந்த தரைவழி தாக்குதல்கள் குறித்த பிரதேசத்திலே வீரியமாக நகரும் என்றும் இந்த மூலோபாய பிரதேசங்களை யமன் ஹவுதிகள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யமனின் வடக்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி மோதல்கள் வீரியமடைந்து வருகின்றன. குறித்த பிரதேசத்திலும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே யமனின் களத்தில் தரைவழி தாக்குதல்களும் தற்போது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.